புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் குவாரியில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட 6000 கியூபிக் மீட்டர் கற்கள் கூடுதலாக வெட்டி எடுக்கப்பட்டிருப்பது கனிம வளத்துறை அதிகாரிகளின் சோதனையில் தெரிய வந்திருக்கிறது. இது அதிர்ச்சியானதாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுந்தர். வணக்கம் சுந்தர், விவரங்களை பதிவு பண்ணுங்க. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜகபர் அலி குவாரி உரிமையாளர்களால் லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்ட வழக்கு தற்போது வந்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் கனிம வளத்துறை இயக்குநர் உத்தரவின் பேரில் திருச்சி, புதுக்கோட்டை, கரூர் உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இருந்து கனிம வளத்துறை அதிகாரிகள் அந்த குவாரியில் வந்து சோதனையானது செய்தனர். யோகா ஆரோக்கியத்தை மட்டும் இல்ல, வருமானத்தையும் கொடுக்குது. இங்க ஒருத்தர் யோகா கிளாஸ் நடத்தி வருஷத்துக்கு 15 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. 3 தினங்களாக இந்த சோதனையானது நடைபெற்று வந்தது. அதன் பிறகு 2 நாட்களாக அதாவது கணக்கீடும் பணியும் நடைபெற்று வந்தது. இந்த கணக்கீடும் பணியில் தான் தற்போது வந்து அதிர்ச்சிகர தகவல் வந்து வெளியாகிறது. அந்த குவாரியில் வந்து அரசு நிர்ணயித்த அளவை விட 6000 கியூபிக் மீட்டர் அளவிற்கு கற்கள் வந்து வெட்டி எடுக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும், அந்த வெட்டி எடுக்கப்பட்ட கற்கள் சுமார் 1500 கியூபிக் மீட்டர் அளவில் கற்கள் வந்து வெட்டி எடுக்கப்பட்ட கற்கள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது வந்து தகவல் வந்து வெளியாகியுள்ளது. இந்த கனிம வளத்துறை அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்பட்ட அறிக்கை இன்றோ நாளையோ கனிம வளத்துறை இயக்குநரிடம் ஒப்படைக்கப்பட்டு அதன் பிறகு அவருடைய உத்தரவின் பேரில், அதாவது அவர் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்தார். அதன்படி மாவட்ட ஆட்சியர் அருணா இந்த குவாரி மீது என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் என்பது வந்து தெரிய வரும் என்று கனிம வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கில் வந்து தற்போது சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். இன்னும் சில இடங்களில் அந்த குவாரிக்கு சென்று சிபிசிஐடி போலீசாரும் ஆய்வு பணியை மேற்கொண்டு உள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி சுந்தர், உங்களுடைய தகவல்களுக்கு.